பொதுவாக ஒரு படம் வெற்றி அடையணும் அப்படின்னாவே நிச்சயமாக அந்த படத்தோட வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். குறிப்பாக மாஸ் ஹீரோக்கள் படங்கள் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை. அந்த ஹீரோவுக்கான மாஸை விட வில்லனோட அந்த வேற லெவல் வில்லனிசம் இருந்தால் மட்டும்தான் அந்த படம் சுவாரஸ்யமாக இருக்கும். உதாரணத்துக்கு பல படங்களை சொல்லலாம், பல ஹீரோ வில்லன் காம்பினேஷன்ஸையும் சொல்லலாம். உதாரணத்துக்கு எம்ஜிஆர் நம்பியார், ரஜினி ரகுவரன், கமல் நாசர், விஜய் பிரகாஷ்ராஜ், இப்படி பல கூட்டணி சொல்லலாம். இவங்க எல்லாருடைய படங்களும் பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த ஹீரோ கேரக்டரை விட வில்லன் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப கொடூரமானவனாக இருக்கும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா திரைக்கதையில் அழகான ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு பரபரப்பாகி ரசிகர்கள் சீட் நுணுக்கே அந்த படங்களை ரசித்து கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு விருப்பமான படமாக இருக்கும். இப்படி நம்ம பாட்ஷா, படையப்பா, குருதி புனல், தேவர் மகன், 1000ல் ஒருவன் எம்ஜிஆர், இது முதல்வன், ஏகப்பட்ட படங்களை சொல்லலாம். இப்போ ரிலீஸ் ஆன விக்ரம் 2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வில்லன் கேரக்டர்ஸ் ரொம்ப அனாவசியமாக அட்டகாசமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நடிகர் அஜித்தோட குட் பேட் அக்லி இந்த படத்துலையும் வில்லன் கேரக்டர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதே இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கிய மார்க் ஆண்டனி படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமே நம்ம வில்லன் அடித்த எஸ்.ஜே. சூர்யா தான். நடிப்பரக்கன் இரட்டை வேடம் அடித்து இரட்டை வில்லத்தனத்தில் மிரட்டியிருந்தார். இதனாலேயே அந்த படம் 100 கோடி வசூல் படமாக மாறிச்சு. விஷாலோட கேரியர்லேயே முதல் 100 கோடி வசூல் படம் அப்படிங்கிற பேரை வந்துச்சு. இப்போ அதே ஆதிகிருஷ்ணன் தான் இந்த குட் பேட் அக்லி டைட்டிலே பாருங்கள், பேடும் இருக்குது அக்லி இருக்குது. ஸோ 2 விதமான பல விதமான வில்லன்கள் இந்த படத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் தெரிய வருது. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வில்லன் உள்ளே வந்திருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம அர்ஜுன் தாஸ் தான். இந்த குட் பேட் அக்லி படத்தோட இன்னொரு வில்லனாக உள்ளே வந்திருக்காரு. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் செகண்ட் ஷெட்யூல் ஹைதராபாத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததாக குட் பேட் அக்லி டீம் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் போக போகிறாங்க. ஸோ அந்த ஸ்பெயின் போர்ஷன்ஸில் அர்ஜுன் தாஸும் இருப்பார். அஜித்துக்கும் அர்ஜுன் தாஸுக்குமான சண்டை காட்சியில் இருக்க போகிறாராம் ஆதிக் ரவிச்சந்திரன். ஸோ அஜித் வெர்சஸ் அர்ஜுன் தாஸ் இந்த ஒரு காம்பினேஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.